உங்களோட பிறந்த மாசத்தை வச்சு எந்த ஒரு கடவுளோட குணம் உங்க குணத்துக்கு ஒத்து போகுது தெரிஞ்சுக்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்க பிறந்த மாசம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூன் லக்ஷ்மி தேவி. நீங்க ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்க உங்க கூட பழகும்போது ரொம்ப சந்தோஷமா அமைதியை ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமா உங்களோட இறக்க குணம் தான் உங்களோட பெரிய சொத்து. அக்டோபர் துர்கா தேவி. உங்க வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வந்திருக்கும். ஆனா ஒவ்வொரு சோதனை வரும்போது அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க மேல வந்துருவீங்க. சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அதை சமாளிக்கிற ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. பிப்ரவரி சரஸ்வதி தேவி. நீங்க வெளியே இடத்துல அதிகமா பேசிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். நல்லா ஆழமா யோசிப்பீங்க. நடனம், இசைன்னு இந்த மாதிரி நிறைய கலைகளை கத்துக்கிறது நீங்க விரும்புவீங்க. ஜூலை பார்வதி தேவி. நீங்க பிறவியிலே கேரிங்கான நபர். எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நீங்க வெளியே சொல்லிக்க மாட்டீங்க. ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. இந்த பொறுமை தான் உங்களை ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாத்துது. ஆகஸ்ட் பிரம்மதேவர். இவங்க மனசு எப்பயுமே ஆக்டிவா தான் இருக்கும். புது ஐடியா, புது பிளான், புது புது விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சாதாரணமான விஷயங்களை கூட வேற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா ஓவர் திங்க்கு வரும். இவங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இவங்களோட கிஃப்டே. நவம்பர் முருகர். நீங்க எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க. இதாண்டா சரி, இதாண்டா தப்புன்னு உண்மையை மட்டும் பேசுவீங்க. இதையும் மறைக்க மாட்டீங்க. அதனால சில பேருக்கு உங்களை பிடிக்காம போகலாம். ஆனா காலம் போக போக உங்களோட நேர்மை தான் உங்களை உயர்த்து கொண்டு வரும். இன்னும் உங்க பிறந்த மாசம் வரலன்னா பார்ட் 1 வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் வந்திருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க.